எப்போவுமே ஒரு செயலை செய்வதற்கு மூடை எதிர்பார்த்துக்கிறாங்களா? எனக்கு மூடு இல்லை, எனக்கு அந்த மூடே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மூடு இருந்தால் தான் ஒரு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்கள. இது ஒரு சோம்பேறித்தனம் தான் இது. எப்போவுமே நாம் மூடை எதிர்பார்த்துருந்தோன்னு வைங்க, நிறைய வேலைகளை செய்யவே முடியாது, தள்ளி தள்ளி போயிடும். அதனால் நாம் நினைக்கும் போது நமக்கு மூடு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வேலை செஞ்சால் அந்த மூடு வரணும், மூடு வந்துடும். ஒரு மூடு அந்த வேலை செய்கிறது ஒரு ரகம், ஒரு வேலை செஞ்சால் அந்த மூடு தானாக வந்துடும். அது 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 இன்னொரு ரகம். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு வேலையை செஞ்சால் அந்த மூடு தானாக வரும். அந்த ரகம் தான் இருக்கணுமே தவிர ஒரு மூடை எதிர்பார்த்து நம்ம வேறு வேலையை செய்வதை தாமதப்படுத்தக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. அதனால் எப்போவுமே எனக்கு மூடு இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்கிறது அது ஒரு சோம்பேறித்தனத்தோட வெளிப்பாடு தான். ஏன்னா மூடு எப்போ வரும், நம்ம வரும்போது நமக்காக எதுவும் காத்திருக்காது. அதனால் மூடு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவியை கூப்பிட்றான். அப்போ மனைவி என்ன சொல்கிறா? எனக்கு மூடு இல்லைன்னு சொல்கிறா. அப்போது ஏன்னா ஒரு கணவன் வர்றான் அப்படின்னா அது உடலுறவுங்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்டது. கணவன் என்பது ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. உடலுறவு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த மனைவிக்கு வருது. வாய்ப்பு வரும்போது எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை தட்டி கிடைக்கிறதுங்கிறது அப்புறம் மனைவிக்கு மூடு வரும்போது கணவன் என்ன பண்ணுவான்? இப்போ எனக்கு மூடு இல்லை அப்படிமா. அப்போது வாய்ப்பு எப்போ வருதோ அப்போ நம்ம பயன்படுத்திக்கணும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் அவங்க அருகருகே வாழ்ந்தால் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதுவும் ஒரு வாய்ப்பு தான். கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர்கள் ஒரே வீட்டில் வசித்தாலும் ஒரே வீட்டில் தானே வசிக்கிறோம், எப்போ வேணாலும் உடலுறவு வச்சுக்கலாம். அதனால் இப்போ எனக்கு மூடு இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நம்ம வாய்ப்பு மிக அருகில் இருந்தாலும் நம்ம பயன்படுத்த நம்ம தவறுகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். வாய்ப்பு மிக அருகில் இருந்தாலும் அதை பயன்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப குறைவு. அதை பயன்படுத்தணும். வாய்ப்போட அருமை தெரிஞ்சவங்க தான் வாய்ப்பு மிக அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்துவார்கள். வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு நமக்கு நம்ம எப்போதும் தயார் நிலையில் இருக்கணும். சோம்பேறிகள் தான் வாய்ப்பு வரும்போது மூடு இல்லை, வாய்ப்பை தள்ளி போடுவாங்க, வாய்ப்பை தவிர்ப்பாங்க. அப்போ யார் வாய்ப்பை பயன்படுத்துவாங்கன்னா எப்போதும் தயார் நிலையில் இருப்பவர்கள். வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு எப்போதும் தயார் நிலையில் இருக்கணும். அவங்க தான் வாய்ப்பை பயன்படுத்துவாங்க. வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கான தயார் நிலைங்கிறது என்ன? அந்த தயார் நிலை, சரி தயாராக இருக்கணும்ப்பா, நான் தயாராக இருக்கிறேன். அந்த தயார் நிலைங்கிறது என்னது அப்படின்னா உழைப்பு தான். உடல் உழைப்பு, உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். அந்த உடல் உழைப்பும் உடற்பயிற்சியும் இருந்துச்சுன்னா எந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம எளிதாக எப்போ வந்தாலும் பயன்படுத்துவோம். சிலர் ஏன் அந்த மூடு இல்லை, எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறாங்கன்னா அவங்க சோம்பேறியாக இருக்காங்க. அவங்க உடற்பயிற்சி செய்யலை, உடல் உழைப்பில் ஈடுபடாத சோம்பேறியாக இருக்காங்க. அதனால தான் வாய்ப்பு வரும்போது அதை தள்ளி போடுறாங்க. அதை பயன்படுத்துகிற மனநிலை அவங்களுக்கு வரமாட்டேங்குது. வாய்ப்போட அருமை அவங்களுக்கு தெரில. நீங்கள் ஒரு உழைப்பாளியாக இருக்கணும். நீங்கள் ஒரு உழைப்பாளியாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைஞ்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காம போயிருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்போட அருமை தெரியும். அதனால் வாய்ப்போட அருமை தெரிஞ்சால் தான் நீங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வே உங்களுக்கு ஏற்படும். எப்போதும் தயார் நிலையில் ஒருத்தர் எப்போ இருப்பார்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும், உங்கள் உடலில் எப்போதும் வலி இருக்க வேண்டும். அதுதான் தயார் நிலை. அப்போ தான் நீங்கள் வாய்ப்பு வரும்போது கரெக்டாக பயன்படுத்துவீங்க. மூடுன்றதுங்கிறது என்னென்னாக்கா, மூடுன்றது ஒரு மனநிலை. அப்படின்னா அது எனக்கு மூடு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் அந்த மூடு உங்களுக்கு தானாக வந்துடும். அதுதான் மூடே தவிர ஒரு மூடு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு வேலை செய்வேன் அப்படிங்கிறது தப்பு. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அப்போ மூடு உங்களுக்கு தானாக வந்துடும். அதை விட்டுட்டு எனக்கு மூடு வந்தால் தான் நான் அந்த வேலையை செய்வேன், காலையில் எந்திக்கணுங்கிற அந்த மனநிலை வந்தால் தான் நான் எழுந்திருப்பேன் அப்படி கிடையாது. நீங்கள் காலைல எழுந்துருங்க, அப்புறம் அந்த மனநிலை தானாக வந்துடும். காலைல செயலை செய்யுங்க, முதல்ல செயல் செய்யணும், அப்புறம் அந்த மனநிலை தானாக வந்துடும். அது மாதிரி எப்போவுமே மூடுன்றது என்ன, நீங்கள் தயாராக இல்லை, மூடு இல்லை எனக்கு அப்படின்னு தள்ளி போடுறீங்கனாலே, அல்லது வாய்ப்புகளை தவிர்க்கிறீங்க, தள்ளி போடுறீங்க அப்படின்னாலே வாய்ப்புகளோட அருமை தெரியாதவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. சோம்பேறிகளுக்கு தான் வாழ்க்கையோட அருமை தெரியாது. சோம்பேறிகளுடைய வழக்கம் தான் இது என்னென்னா, எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்கிறது. வாய்ப்புகளை தள்ளி போடுறது, வாய்ப்புகளை தவிர்க்கிறது, வாய்ப்புகளை மறுப்பது, வாய்ப்புகளை வேண்டாம் என்று சொல்வது, வாய்ப்புகளோட அருமை தெரியாத சோம்பேறிகளோட வழக்கம் இது. அதனால் நீங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். வாய்ப்பு எப்போ வேணாலும் வரலாம். வாய்ப்பு அது என்ன வேணாலும் வாய்ப்பு இருக்கலாம். அது இதுதான் வாய்ப்பு, அதுதான் வாய்ப்புன்ற எல்லாமே வாய்ப்பு தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு தான். ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி,
பேசுவதற்கான வாய்ப்பு, உடலுறவு கொள்வதற்கான வாய்ப்பு, விளையாடுவதற்கான வாய்ப்பு, பாடுவது, இப்படி அப்புறம் வந்து ஒரு எல்லா விதமே ஒரு வாய்ப்பு தான். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். எப்போ எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு கிராமத்தில் இருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்டு வருவாங்க, 2 பேர் வருவாங்க. வாடா போய் குளிக்க போகலாம், கிணத்துல போய் குளிக்க போகலாமா? இல்லைடா எனக்கு மூடு இல்லை அப்படின்னா அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நீ குளிக்கணும்னு தோணும்போது உன் ஃப்ரெண்டு வர மாட்டாங்க. அதனால் வந்து நீ எப்போதுமே தயாராக இருக்கணும். உனக்கு எப்போ வாய்ப்பு எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. அதனால் அதுக்கு என்ன தேவைன்னா, உங்கள் உடம்பு தயாராக இருக்கணும், உழைப்பதற்கு தயாராக இருக்கணும். தயார் நிலைன்னா என்ன? உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படின்னா உழைப்பதற்கு எப்படி உடம்புல வலி இருக்கணும். நீ ஏற்கனவே உடற்பயிற்சி செய், உடல் உழைப்பில் ஈடுபடு, உடம்பில் எப்போதும் வலி இருக்கணும். அப்போ தான் உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு தயாராக இருப்ப. உடல் உழைப்பில் நீ ஈடுபடவே இல்லை, உன் உடம்புல வலியே இல்லை, நீ உடற்பயிற்சியும் செய்யலை, உடல் உழைப்பையும் ஈடுபடலை அப்படின்னா உன் உடம்புல வலியே இல்லை. அப்படின்னா நீ உழைப்பதற்கே நீ பயப்படுவ. ஏன்னா உழைச்சா உடம்புல வலி வரும். ஏன்னா ஏற்கனவே உன் உடம்புல வலி இல்லை. அப்போ இனிமேல் நீ உழைச்சா புதுசாக உன் உடம்புல வலி வரும். அப்போ நீ வலியை பார்த்து பயப்படுவ. அப்போ உன் உடம்பு தயாராக இல்லை, உழைப்பதற்கு தயாராக இருக்காது. அது வலியை பார்த்து பயப்படும். அதனால் அது உழைக்க சம்மதிக்காது. அதனால் எனக்கு மூடு இல்லை. அதனால் அது சொல்கிற காரணம் தான் மூடு இல்லை அப்படின்னு சொல்கிறது. எனக்கு இப்போ மூடு இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் உழைப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் தயார் நிலை. உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நம்ம வந்து உடல் உழைப்பில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு நமது உடலில் வலி இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து உழைப்பது நமக்கு வந்து ரொம்ப எளிதான காரியமாக இருக்கும். உடனே அதை செய்யக்கூடிய ஒரு வேலையுமாக அது இருக்கும். நம்ம உடம்புல உடல் வலியே இல்லை அப்படின்னா நம்ம உழைப்பை கண்டு அஞ்சுவோம், நம்ம பயப்படுவோம். நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக உழைப்பை பார்த்து பின்வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வாய்ப்புகளோட அருமை தெரியாது. வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாது. வாய்ப்புகளை தள்ளி போடுவோம், தவிர்ப்போம். இப்படி தான் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க.